ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு நீதிமான், ரைச்சஸ் அல்லது ரைச்சஸ் பர்சன் என்று சொல்லலாம். நீதிமான். அநேக தடவை வேத புத்தகத்தில் பல பகுதிகளை வாசிக்கும் போது இந்த நீதிமான்ங்கிற வார்த்தை அடிக்கடி நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நாம் எந்த அளவுக்கு அதை நம்ம சிந்திச்சிருக்கிறோம், அதை யோசித்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் வாசிக்கும் போது ஏகப்பட்ட நேரத்தில் இந்த நீதிமான்ங்கிற வார்த்தை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குது. நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. சற்று இதை குறித்து ஆழமாய் போவதற்கு முன்பதாக வேத புத்தகத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24 to 26 வசனத்து வரையும் வாசிங்க. ரோமர் 3 24 to 26. அதுக்கு அடுத்தது ரோமர் 5:1. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதர பலியாக அவரையே ஏற்படுத்தினார். நல்லா கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. நீதிமான்களாக்கப்படுவதற்கு இங்க அருமையான ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். அப்போ நீங்கள் நீதிமானாக மாற்றுறதுக்கு விலைக்கரையும் செலுத்த வேண்டியதில்லை. ஏற்கனவே ஒருத்தர் விலைக்கரையும் செலுத்திட்டாரு. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறது. கிருபையினாலே இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு. அப்போ இந்த மீட்பு உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது பின்னால 26ஆம் வசனம் சொல்லுது. கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தினாலே அவர் கிருபாதார பலியாக உங்களுக்காக தன்னையே பலி செலுத்தினபடினாலே அந்த மீட்பினாலே எங்க வருது, நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நீதிமான்களாக்கப்படுகிறார். சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே ரோமர் 5:1. இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நல்லா கவனிங்க. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போ விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே. முதல்ல
ஒரு பகுதியிலே நம்ம பார்த்தோம், இது இலவசம் கிருபை, மீட்பினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பவுல் எழுதின இன்னொரு நிருபத்திலிருந்து மற்றும் ஒரு காரியத்தை வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. கலாத்தியர் 2:15-16. புறஜாதியரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுவாபத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நல்லா கவனிங்க. புறஜாதியரில் பிறந்த பாவிகளாய் இராமல், ஐயா நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி அப்படி நீங்க சொல்லலாம். அதுதான் அங்க சொல்லியிருக்குது. புறஜாதிகளில் நான் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பின்னணி கிடையாது, நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் உனக்கு இல்லாவிட்டால் அந்த விசுவாசத்தினால அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால, அப்படின்னா சடங்காச்சாரத்தினால, பாரம்பரியத்தினால, தொண்டு தொட்டு வருகின்ற காரியத்தினால நீ நீதிமானாக முடியாது. நீ விசுவாசத்தினால தான் நீதிமாக்கப்படும். இன்னும் அழுத்தம் திருத்தமா பவுல் சொல்றான் பாருங்க. 16ஆம் வசனத்தை பாருங்க. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்ப நல்லா கவனிங்க. நீதிமான் அப்படி என்று சொல்லும்போது அப்ப யார் நீதிமானாக இருக்க முடியும், யார் நீதிமானாக இருக்க முடியும் என்பதுதான் ஆண்டவருடைய பார்வையில நீதிமான் என்பவர்கள் யார், அதுதான் பார்க்கணும். How does a person become a righteous in God's sight? தேவனுடைய பார்வையில் நீதிமான் என்று சொல்லப்படுகிறவன் யார்? ஒருவேளை அவனுடைய சொந்த முயற்சியினால, தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொண்டு செய்கிறதுனால அவன் நீதிமானாக மாற்றப்பட முடியுமா? இல்லை. தான தர்மங்களை, புண்ணியங்களை ஏழைகளுக்கும் பாலைகளுக்கும் இறங்கி கொடுப்பதனால அவனை நீதிமான் என்று சொல்ல முடியுமா? அதுதான் இருக்கிறார். நியாய பிரமாணத்தில் நீ செய்கிறதுனால நீதிமான் இருக்கு. நிறைய பேர் சிலர் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கறனால, ஏழைகளுக்கு கொடுக்கறனால, இது கொடுக்கறனால அவன் நீதிமான் கிடையாது. தட் இஸ் நாட் ரைச்சஸ்னஸ். ஒருவேளை அவன் சன்மார்க்கனாக இருக்கலாம், அவன் நீதிமான் என்று அது சொல்ல முடியாது. அவன் ஏழைகளுக்கு இறங்குகிற ஒரு குணம் அவனுக்கு இருக்கலாம், அவன் உதவி செய்கிற குணம் இருக்கலாம், அவன் ஒரு நல்ல ஈகை குணம் உடையவனாக இருக்கலாம். ஆனால் நீதிமான்ங்கிற வார்த்தைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அருமையான விளக்கம், த ரைச்சஸ் என்பது ஒருவனுடைய சொந்த முயற்சியினாலே வருகிறதும் அல்ல, அவன் தன்னுடைய கிரியைகளின் மூலமாக அவன் நீதிமானாக மாறக்கூடிய அந்த சூழலும் கிடையாது. கிரியைகளினாலே முடியாது. அதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி தானே இருந்தாங்க. அந்த நியாய பிரமாணத்தை படி இருக்கணும், அதுதான் நீதிமான் நினைச்சுக்கிட்டு இருந்தது தானே. புதிய ஏற்பாட்டில் எல்லாம் மாறி போச்சு. இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொன்னாங்க, கையும் களவுமா இவளை நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம், உபச்சாரத்தில் இருந்தா நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறியணும். ஆண்டவர் எரிஞ்சாரா? வேதபாரகர்கள் பரிசேயர்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, இது ஓய்வு நாள், எப்படி சுகமாக்க முடியும்? இது தப்பு அல்லவா? இது குற்றம் அல்லவா? இதுதான் நியாயப்பிரமாணம். இதுதான் நியாயப்பிரமாணம். இவர்கள் ஆண்டவரை சொன்னார், இவர்கள் வெந்தயத்திலும் சீரகத்திலும் கடுகிலும் தசமபாகம் கொடுத்து அவங்க நினைச்சாங்க, ஒட்டகம் கூட ஊசியின் காதில் பேருமா, இவன் பரலோகத்தில் போக மாட்டான். நியாயப்பிரமாணத்தையும் பாரம்பரியத்தையும் இதை நான் பண்ணதுனால நான் நீதிமானாகி விடுவேன்னு கனவு காணக்கூடாது. சில சமயத்தில் சொல்லுவாங்க, இவன் என்ன பெரிய மிஞ்சின நீதிமானா, இவன் பெரிய நீதிமானா. அந்த நீதிமானா அப்படிங்கிறதுல நல்லவனையும் யோக்கியனையும் நீதிமானி சொல்லவே முடியாது. நல்லவனி வேணா சொல்லிக்க, அவன் கரெக்டாக இருப்பாரியா அப்படி சொல்லியிருக்க. ஆனால் நீதிமான் என்கின்ற ஒரு வார்த்தை
அது ஸ்பிரிச்சுவலி ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அடையாளம். என்ன, நம்முடைய சொந்த கிரியைகளினாலும் அல்ல, சொந்த முயற்சினாலும் அல்ல, நாம் நற்கிரியை செய்வதனாலே கிடைக்கிற அந்த அங்கீகாரம் கிடையாது. நாம் மற்றவர்களுக்கு ஈகுவதனாலே கிடைக்கின்ற அங்கீகாரம் அல்ல, உதவி செய்வதனாலும் கிடைக்கிற அந்த அங்கீகாரம் நீதிமான் அல்ல. அப்பனா என்ன? ரிப்பெண்டிங் ஃப்ரம் அவர் சின், நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்ம மனம் திரும்பணும் முதல்ல. அதுதான். அப்போ பாவத்திலேருந்து மனம் திரும்புறதுங்கிறது, விடுதலை ஆகிறதுங்கிறது இயேசுவின் ரத்தம் தான். அதை தான் நான் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அருமையாக சொல்லியிருக்கு. அவர் நமக்கு கிருபாதார பலியாக இருக்கிறாரு. அது இப்போ இலவசம். நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தித்தாரு, எனக்காக ரத்தத்தை சிந்திட்டாரு, எனக்காக மீட்பை சம்பாதிச்சிட்டாரு. இந்த மீட்பை நான் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்வது? நான் விசுவாசிக்கணும். அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. ரோமர் 5:1. நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இதை நான் விசுவாசிக்கணும். அப்போ இதுல இந்த 2 காரியம் தான் இருக்கிறது. ரிடம்ஷன், மீட்பு. இந்த மீட்பு இலவசம். இந்த மீட்பு கிருபையினாலே உண்டானது. இந்த மீட்பு இயேசுவின் இரத்தத்தினாலே உண்டானது. இந்த மீட்பை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, when I accept, I became a righteous person. அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் நீதிமானாக மாற்றப்படுகிறேன். ஏன்னா அவர் வந்த நோக்கமே அதுக்கு தானே வந்தார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை, அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்பனா என்ன அர்த்தம்? எல்லாரையும் நீதிமானாக்கும்படிக்கு தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவி எங்கே போய் நிற்பான்? வேதம் சொல்லுது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமான் என்று சொல்லும்போது அவருடைய மீட்பை பெற்றவர்கள், அவருடைய மீட்பு இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அந்த விசுவாசிக்கிறவர்கள், அதை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் நீங்கள் ரைச்சஸ் அப்படின்னு இருக்கணும். சில சமயத்தில் இருங்க, நான் நேர்மையாக இருக்கிறேன், நீதியாக இருக்கிறேன், அது இருக்குது. இதெல்லாம் ஓகே, இதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்குது. யூ ஆர் ஹானஸ்ட், யூ ஆர் இன்டெகிரிட்டி, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். பட் ரைச்சஸ் பர்சன் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பிப்ளிக்கல் சென்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் நம்ம எடுத்துக்கொள்ளுன்னா இதுதான் 2 காரியம்தான். ஒன்று ரிடம்ஷன், அடுத்தது ஃபெய்த். இதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரிப்பெண்டிங் ஃப்ரம் அவர் சின், டர்னிங் இன் கிரைஸ்ட் இன் ஃபெய்த். பாவத்திலிருந்து நம்ம விலகி விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். இதுக்கு தான், பாவத்திலிருந்து விலகிறதுக்கு தான் அவருடைய ரத்தம் நமக்கு இருக்குது. விசுவாசிக்கிறது, அந்த மீட்பு, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான். இதற்கு அடையாளமாக சிம்பிளாக உள்ள டெஃபினிஷனாக உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி தான் ஆரம்பத்திலே நான் 3 வசனங்களை உங்களுக்கு என்பதாக நான் கோடிட்டு காட்டினேன். இதை ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது ஆண்டவருடைய ரத்தம் இலவசம், அதை கழுவி சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். 2 காரியம் தான், சிம்பிள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது எப்படி? சுவிசேஷத்தை நம்ம சொல்கிறது ரொம்ப பெரிய வளவலன்னு நம்ம சொல்லணும்னு இல்லை. சரியா? ஃபேமிலி கேம்பில் கூட சிம்பிளாக சில காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? எத்தனை பேர் மற்றவருக்கு இதுவரையும் சொல்லியிருக்கீங்க தெரியல. சரி, ஆனால் அதில் ரொம்ப சிம்பிள். சுவிசேஷம், இயேசு எனக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதுதான் சுவிசேஷன். பவுல் கிளீனாக சொல்லிட்டு இருக்கார். காஸ்பல் அதான். He died for me, he was buried, he was risen again, still he is alive, so he is the God. அவ்வளோதான். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாரு, அதான் ஒரு தெய்வம். அப்போது இந்த தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். we believe, அதை நான் நம்பணும். அவர் ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அது எப்படி கழுவும் அப்படின்னா ஃபெய்த். அதான் ஃபெய்த். அப்போ விசுவாசிக்கணும். விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் வெரி சிம்பிள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதை போல நாம் செய்யும்போது இந்த ஆவிக்குரிய ரீதியாக, இந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் நாம் என்ன செய்கிறோம்?
நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போ நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறத வேதத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசீர்வாதம் இருக்குது. எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசீர்வாதம் அத்தனையும் அப்படின்னா அதுவே வருஷ கணக்கில் பேசிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அநேக நேரத்தில் நான் நீதிமொழிகள் வாசித்திருக்கிறேன். அன்கவுண்டபிள் டைம்ஸ் ஓகே, மெனி டைம்ஸ் நிறைய வாசித்திருக்கேன். சரிண்ணா? ஆனால் ஒரு சமயத்தில் வாசித்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேர்டு நீதிமான்ங்கிறது மட்டும் 13 தடவை வருது. என்னடா இத்தனை தடவை வருதில்ல? நீதிமொழிகளில் வேற எந்த அதிகாரத்திலையும் இவ்வளவு அதிகமாக வந்ததில்லை. இந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் அவ்வளோ வருது. அப்போதான் இந்த அதிகாரத்தை கொஞ்சம் நான் உன்னிப்பாக கவனித்து படித்து பார்க்கும்போது தான் இன்னைக்கு உள்ள தலைப்பை ஆண்டவர் கொடுத்து இதைப்படி பேசும்படியாக வழி நடத்தப்பட்டேன். அந்த நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் வேகமாக. 13 அதிகாரம் இது என்னைக்கு முடிய போகுதுன்னு நினச்சிடாங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். சரிண்ணா? ஜஸ்ட் ஐ வில் ஹைலைட். இன்னைக்கு ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம், சம்திங் டிஃப்ரெண்ட். சரிண்ணா? படிக்கிறோம். ஆண்டவர் இந்த நீதிமான்ங்கிறது இருக்குது. இதே போல் நீங்கள் மற்ற அதிகாரத்திலலாம் நாங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த நீதிமானுக்கு குறித்த வார்த்தைகள் எங்கெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. முதலாவது வாசியுங்கள் 3ஆம் வசனத்தை. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால், இதுதான் முதல் காரியம். சரியா? இந்த அதிகாரத்திலிருந்து தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். பர்டிகுலராக ஃப்ரம் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 10. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 10 அதிலிருந்து 13 பாயிண்ட்ஸை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஹைலைட் பண்ண போகிறேன். முதலாவது, நீதிமான பசியினால் வந்து. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்படுறா? ஆகாயத்து பறவையை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, நீ நீதிமானாய் இருப்பாயனால். நீதிமான்னா இப்போ என்ன அர்த்தம்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரிண்ணா? அதனால் அந்த அர்த்தத்தை தான் இங்கே சொல்லணும். மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்க தான் நீதிமான். அதனால் whenever I quote நீதிமான், நீங்கள் அதை தான் யோசிக்கணும். சரிதானா? ரைட். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமான நான் பட்டினியாக போடவே மாட்டேன். நீதிமான பட்டினியாக போட மாட்டேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நீதிமான்களை அவர் போஷிக்கிறார். ஒரு நாள் கூட அவர் பட்டினியாக போட மாட்டார். என் அன்பு தேவ, எப்படி நடக்கும், எங்கேருந்து வரும் தெரியாது. ஒரு காகத்தை கூட, வீட்டிலிருந்து பொருட்களை திருடி செல்கின்ற ஒரு காகத்தை கொண்டு கூட ஆண்டவர் தீர்க்கதரிசியை போஷித்தார். இதுதான் ஆண்டவர் பசியை போட மாட்டார். சரி, அடுத்தது பாருங்க, 2வது 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வாதம் தங்கும். நீ ஆசீர்வாதத்துக்கு தேடி அங்கிட்டு இங்கிட்டு ஓட வேண்டியதில்லை. நீ நீதிமானா இருந்தா உன் தலையில இருக்குமா? அல்லேலூயா. உன் தலையிலே தங்கும். அப்படின்னா இட் வில் bestowed upon you. அது உன் மேல இறங்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, the blessings will come to you. You will not go after the blessings, but it will come to you. அது உன்னிடமாக வரும். அதுதானே பைபிளில் சொல்லுது, நன்மையும் கிருபையும் ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. ஆனால் இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஓடுறோன்னு போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் வேதம் சொல்லுது, நன்மை கிருபையும் என்னை தொடரும், நன்மை கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பாருங்க, 3வதாக 7வது வசனத்தை. நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ மிஷினரிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. விசேஷமாக நம்முடைய தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்முடைய மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவருடைய பெயர் இன்னைக்கு மறக்கப்படலை.
இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த எத்தனையோ மிஷினரிகள், சீகன் பால்க், தரங்கம்பாடியில் சீகன் பால்க் வரலன்னா இன்றைக்கி ஒரு டிஇஎல்சி என்கின்ற அமைப்பே இல்லை. டிஎல்சியில் இன்றைக்கி நிறையா இருக்குது, ஐஎல்சி, ஏஇஎல்சி. குறிப்பாக சொல்லப்போனால் லுத்தரன் திருச்சபை ஒரு சீகன் பால்க் இங்கே வரலன்னா அந்த திருச்சபையே இல்லை. இன்னைக்கு நீதிமானுடைய பேர் என்ன செய்து புகழ்பெற்று பர்த்தமேலேயு சீகன் பால்க், அவர் இங்கே வரலன்னா. அதே போல இந்தியாவுக்கு சென்ட் தாமஸ் வரலன்னா சுவிசேஷம் இந்த தேசத்துக்குள்ள முதல்ல வந்திருக்கு. அதுக்கு பார்த்தா நிறைய மிஷினரிகள் களம் இறங்கினார்கள். 17th செஞ்சுரியில் 18th செஞ்சுரியில் நிறையா பேர் வந்தாங்க. சதனா, ஜி போப், கால்டுவெல், ஜான் தாமஸ், இன்னும் ராக்லண்ட், நிறைய மிஷினரிகள் இங்கே வந்தாங்க. சரியா? அப்போ அவருடைய பெயர்கள்லாம் என்ன செய்து இன்னும் நிலைநாட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மனிதனை ஒரு மனிதனாக மாற்றினார்கள். கலாச்சாரம், பண்பாடு, கல்வி, மருத்துவம், நம்மளுக்கு எப்படி உடை உடுக்கணும்னு கூட அந்த மிஷினரிகள் தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வட இந்தியாவில் இன்னும் அப்படிப்பட்ட பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்க. இங்கேருந்து போய் மிஷினரிகள் இப்போ எங்கே நினைச்சாங்க செய்கிறாங்க. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் என்று சொல்லும்போது, நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது என்றைக்கும் நிற்கும். தேவனுக்காக செய்கிற காரியம் நிலை நிற்கும், அவனுடைய பேருக்கு. அடுத்தது 4வதாக பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசி. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லிக்கிறது, the righteous is a well of life. well of life, ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. இது அந்த வாயை குறித்து இன்னொரு இதுவும் சொல்லியிருக்குது. அப்போ அது என்னன்னா, அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து வாயை திறந்தாலே போச்சு ஐயா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் வாயை திறந்து சொன்னாலே அந்த வார்த்தைகள் இனிமையாக இருக்கும், அந்த வார்த்தைகள் அர்த்தமுள்ளதாக இருக்கும், அந்த வார்த்தை பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவன் இருக்கணும். இதெல்லாம் அதனுடைய காரியங்கள். அவருடைய வாய் ஜீவ ஊற்று அப்படின்னா அந்த ஜீவனுக்கு நேராக தான் அந்த வார்த்தைகள் போகும். அது என்ன பாதாளத்துக்கு நேராக கொண்டு செல்லாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதே இதில் தான் சொல்லியிருக்கு நீதிமொழிகளில், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம எப்படி அறிக்கை பண்ணுறோம், நம்ம மற்றவங்களை எப்படி கூப்பிடுறோம், பேசுகிறோம், அதை பற்றி தான் இருக்குது. நம்முடைய பிள்ளைகளை எப்படி நம்ம அணுகுகிறோம், பிள்ளைகள்கிட்ட நம்ம எப்படி சொல்கிறோம், அவருடைய படிப்பில், அவங்களுடைய வாழ்க்கை முறையில் என்ன மாதிரி பேசுகிறோம், நம்ம பேசுகிற விதமாக தான் அது அமைஞ்சிரும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுனா நம்முடைய வார்த்தைகள் ஜீவனுக்கு எதுவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல பாருங்க, அந்த ஒரு அடுத்த ஒரே பதத்தை உடைகிறதாக இருக்கக்கூடிய காரியங்கள் 16ஆம் வசனத்தையும் வாசி. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும். ஜீவன், நீதிமானுடைய பிரயாசம் ஜீவன். ஒருவேளை இவனுடைய பிரயாசங்கள் அது ஜீவனுக்கேற்றவைகள்னா அதுக்கு என்ன இன்டர்பிரேஷன்னா, அது நன்மைக்கான பிரயாசங்களை தான் அவன் பண்ணுவான். தேவையில்லாத பிரயாசத்தை போக மாட்டான். நம்முடைய பிரயாசம், நம்முடைய லேபர், நம்முடைய எஃபர்ட் என்ன செய்யணும், ஒரு நன்மையான பிரயாசமாக இருக்க வேண்டும். அப்படின்னா தீமைக்கு உடன் போகக்கூடாது, அதுதான் அர்த்தம். தீமைக்கு, தவறுக்கு ஒத்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அவ்வளோதான். தவறுக்கு ஒத்து போட பரவாயில்ல, அதை நம்ம கூட நின்று கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா நீ நீதிமானுடைய வரிசையிலேருந்து கீழே சறுக்கிட்டானே அர்த்தம். நீதிமானுடைய வரிசையிலேருந்து சறுக்கிட்டானே அர்த்தம். அவ்வளோதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதை தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவன். அடுத்தது பாருங்க, 20ஆம் வசனம். நீதிமானுடைய நாவு. 6வதாக
சுத்த வெள்ளி. சரி, இங்க பாருங்க, நீதிமானுடைய நாவு சுத்தமல்லி. இந்த நாவு, வார்த்தை, வாய், இதை குறித்து தான் போட்டிருக்கு. அப்போ இதை வாசிக்கும் போதே நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வேர்ஸ், அவர் டாக், அது எவ்வளவு, ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் போல, நாவும் நெருப்பு தான், நாவும் நெருப்பு தான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அப்போ the word is power, the word is power. அதனால தான் இருக்குது, word is power. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், let there be a light அப்படின்னாரு. அங்கே என்ன செய்யறாரு? வெளிச்சம் உண்டாயிட்டு. வெளிச்சம் உண்டாக கிடவதுனாரு, வெளிச்சம் உண்டாயிட்டு. அந்த வார்த்தைக்கு என்ன செய்யுது? பவர் இருக்குது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதே தான் சொல்லியிருக்கிறது. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, இது ஒரு பியூர் கோல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி, பியூர் சில்வர், நோ கலப்படம். அதுதான், எந்த கலப்படமும் இல்லை, பியூர். பியூர்னா பியூர் தான், எது மிக்சிங் கிடையாது. அப்படிங்கச்சில நம்முடைய வார்த்தைகளில் பொய் கலப்படம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் வார்த்தையில். அதுதான் சுத்த வெள்ளி. ஹல்லேலூயா. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளினா அவனுக்கு பொய்ங்கிறதே அந்த நாவுக்கு தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. பொய்ங்கிறதே தெரியக்கூடாது. அந்த பொய்யின் ருசியே அந்த நாவுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளின்னு சொல்லி இருக்கிறது. அடுத்தது 21ஆம் வசனத்தை வாசி. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். அநேகரை போஷிக்கும் அப்படின்னா, இவன் ஒரு ஆள் மட்டும் ஒருவேளை கண்ணுக்கு எதிரே ஒருத்தன் பசியா இருக்கிறான் அப்படின்னா அதை பார்த்துட்டு இவன் சாப்பிட மாட்டான். எப்படி? சாப்பாடு கொண்டு போனது யோசேப்பு, ஆனால் அவனை பார்த்துக்கிட்டு அவன் அண்ணன் மாதிரிலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சரிண்ணா, அவனை தூக்கி குழியில் தூக்கி போட்டான். ஆகாரத்தை கொண்டு போனதே அவன். ஆனால் நீதிமான் அப்படி இருக்க மாட்டான். நீதிமான் உதடுகள் அநேகரை போஷிக்கும். நிறைய பேருக்கு அவன் போஷிக்கிறவனாக இருப்பான். தான் மட்டுமல்ல, பிறரும் அவர்கள் ஆகாரத்தை உண்ண வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது பாருங்கள், 8வதாக 24வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். The desire of the righteous will be granted. The desire of the righteous will be granted. அப்படின்னா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, எனக்கு வேணும் விரும்புகிறீங்க, நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கலாம், நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். சில வருடங்களுக்கு முன்பதாக, இன்னும் சொல்லப்போனால் பல வருடங்களுக்கு முன்பதாக கூட சொல்லலாம், பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு இன்னும் எனக்கு மனதில் அப்படியே இருக்குது. எங்களுடைய வீட்டிற்கு ஒரு உறவினர் வந்திருந்தார். நெருங்கிய உறவினர் தான். அவர் சொன்ன ஒரு காரியம் இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உறவினர் வந்திருந்து அவர் கிட்டத்தட்ட அது ஒரு மத்தியான நேரம் போல் வந்தார். அப்போ எங்கள் அம்மா நல்லா மீன் குழம்பு சமைச்சு பொரித்து எல்லாம் வச்சுருந்தாங்க. அவர் நல்லா அதையும் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்த பிறகு சொன்னார், மீன் குழம்பு சாப்பிடணும், மீன் பொரிச்சதை சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு. ஏன்னா அவருடைய சூழல் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் இருந்தவர். ரொம்ப நாள் எனக்கு அந்த விருப்பம் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் அம்மாவை பாப்பான்னு கூப்பிடுவார். இன்றைக்கி பாப்பா எனக்கு அதை சமைச்சு வச்சுருந்தா, ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை பாருங்கள், இது பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. ஸ்டில் ஐ ரிமெம்பர். நீதிமான் விரும்புகிற சாதாரண ஒரு மீன் குழம்புங்க, அதையே ஆண்டவர் நினைச்சாரு கொடுக்கிறாரு. ஜஸ்ட் ஃபிஷ் கறி. அப்போ
அவருக்கு இங்கே மீன் குழம்பு வைக்கிறது தெரியுமா? தெரியாது. எதாச்சியாக வந்தார் மத்தியால வேலையில். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கும் போது நம்ம நினைக்கிற ஒரு சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. இதே போல் ஐ கேன் டெல் லாட் ஆஃப் இல்லஸ்ட்ரேஷன். என் வாழ்க்கையிலே சொல்லலாம், உங்கள் வாழ்க்கையிலே சொல்லலாம். ஒரு உதாரணத்தையே சொல்லியே நான் முடிக்க விரும்பலை. ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் நீதிமானாக இருப்பதுனால நீங்கள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் எண்ணம் அப்படி அந்த தந்தி அடிப்பாங்க தெரியுமா, அவன் அடிப்பான். என்ன அடிப்பான் தெரியுமா? டிங் 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 இதாக இருக்கும். ஒரே இதான் டக் டக்கா டக்கு டக்கடா டக்கு டக்கடா டக் டக். இப்போ அதெல்லாம் போச்சு. தந்தியும் கிடையாது, கிடையாது. அந்த காலத்தில் தந்திக்காரன் வந்தாலே வயிற்ற கலக்கும். தந்திக்காரன் வந்தாலே வயிற்ற கலக்கிறோம். அவ்வளோதான். யார் மண்டையை போட்டாங்களோ தெரியலையே, அவன் தானே வருவான். செல்ஃபோன் எங்கே இருந்துச்சு? அல்லது ட்ரங்க் புக்கிங்னு இருக்கும். அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் தான் போய் இருக்கணும். புக் பண்ணிவிட்டு மணிக்கணக்காக உட்காந்து காத்துட்ருக்கணும். திடீர்னு அவன் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லுவான், உங்களுக்கு கால் வந்திருக்கு, சென்னையிலேருந்து வந்திருக்கும்பா. ஒன்றை காலம் பேசணும். இப்படி தான் இருந்து. அல்லது டெலகிராம் தான் அன்றைக்கி சீக்கிரத்தில் வர்றது. வரும், யாராவது ஒருத்தரை போட்டு எக்ஸ்பர்ட், இதுக்கு தான் டெலகிராம் வரும். அதனால தான் தந்திக்காரனை பார்த்தாலே எல்லாரும் அரண்டு போய் இருப்பாங்க ஊருக்குள்ளே. அந்த தந்திக்காரன் பாருங்கள், நீங்கள் வாழ்த்து மெசேஜ் கொடுத்தாலும் சரி, செத்து போனாங்கன்னு கொடுத்தாலும் சரி, வேலை கிடைச்சின்னு சொன்ன அவன் அடிக்கிறேன் டிக் டக்டாங் டிக் டிக்டாங் டிக், இதே தான் இருக்கும். ஆனால் அந்த கோட் லாங்குவேஜ் அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி வேடா போகுது, அதே போல் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் கோட் லாங்குவேஜாக ஆண்டவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் போதும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லும்போது நீங்கள் விரும்புகிற காரியம் என்ன செய்யும்? நம்ம நிறைய பிள்ளைங்களுக்கு தந்தினா என்னன்னு தெரியல. முழிக்கிற மொழியை பார்த்துட்ருக்கேன். சரியா சொல்லிக் கொடுங்க தெரிஞ்சவங்க உங்கள் பிள்ளைகளுக்கு, இப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு. சரியா? ஓகே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு கிராண்டட். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காண்டி நம்ம ஜான் குட்டி பையன் ஜான் இப்போமே எனக்கு ஒரு பல்சர் பைக்கு எனக்கு வேணும், நாளைக்கே வேணும்னா கிடைக்குமா? கிடைக்காது. அவன் பெரியவனை ஆன பிறகு கிடைக்கும். எதை நம்ம கேட்குறோமோ, எதை ஆண்டவருக்கு விருப்பமோ அதை என்ன செய்வார்? கொடுப்பார். அது ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன வேணும், வாட் இஸ் அர்ஜென்சி, எமர்ஜென்சி, அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அடுத்தது பாருங்க, எத்தனாவது? 25வது வசனம். நம்பர் எத்தனை? 9வது. சரி, 25வது வசனம். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமானோ நித்திய எவர்லாஸ்டிங் ஃபவுண்டேஷன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ஐயா, நீதிமானுடைய அஸ்திபாரம் இந்த உலகத்துக்காக போடப்பட்டது அல்ல. நல்லா கவனிங்க. நீதிமானுடைய அஸ்திபாரம் இந்த உலகத்துக்காக போடப்பட்டது அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய அஸ்திபாரம் இந்த உலகத்துக்காக போடப்பட்டதில்லை. எவர்லாஸ்டிங் ஃபவுண்டேஷன்னா இட்டர்னிட்டிக்காக போடப்பட்டது. அப்போ நீதிமான் அவனுடைய ஃபவுண்டேஷன் போடுறது இந்த உலக காரியத்திற்காக அவன் வாழல. அவனுடைய வாழ்க்கை எதுங்க இருக்குது? நித்தியத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் முக்கியம். நித்தியத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கான். அடுத்தது 28வது வசனத்தை வாசிங்க. 10வது. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமான்களுடைய நம்பிக்கை, அது என்ன அர்த்தம்னா, நீதிமான்களுடைய நம்பிக்கை, இவன் ஒரு காரியத்தை நம்பி விசுவாசிக்கிறானா, அந்த நம்பிக்கிற காரியம் அவனுக்கு மகிழ்ச்சியா. நான் மேக்ஸில் 100 எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு ஒரு தம்பி படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுருங்களா, அந்த நம்பிக்கை நிச்சயமாக அவனுக்கு மகிழ்ச்சியாகி விடும். 100க்கு 100 வாங்கிடுவான். அதுதான் அந்த நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும். அவனுடைய அந்த நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குது, விசுவாசத்தை பொறுத்தா இருக்குது. அவன் எப்படி அது மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு நிச்சயத்தை வச்சிருக்கிறான்.
அதை பொறுத்து தான் இருக்குது. அவனுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும். அடுத்தது 30ஆம் வசனத்தில் பாருங்க, 11வது. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. The righteousness will never be removed. அருமையான ஒருத்தர். நீதிமான் என்றைக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உண்மையில் நீதிமான ஆயிட்டீங்கன்னா எந்த பிசாசு கிரியைகள், எந்த மாய வலை, எந்த விதமான ஒரு பாவமான சூழ்நிலைகள் அல்லது உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. எப்படி இயேசு கிறிஸ்து சோதனைக்காரன் போய் அட்ராக்டிவாக 3 காரியத்தை சொல்கிறான், ஆனால் ஜெயிக்க முடிஞ்சிச்சா? இல்லை. எந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, உங்களை நவுத்தே முடியாது. நீங்கள் என்னதான் உங்கள் ஃபவுண்டேஷன் எங்கே போயிட்டு இட்டர்னல் ஃபவுண்டேஷன். ஹல்லேலூயா. உங்கள் ஃபவுண்டேஷன் இட்டர்னல் ஃபவுண்டேஷன், நித்திய அஸ்திபாரமாக இருக்கிறதுனால அசைக்க முடியாது. இது என்ன மணலில் கட்டினதா? இல்லையே. கண்மலை ஆகிய கிறிஸ்து மேலே உங்கள் அஸ்திபாரம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போது கண்மலை ஆகிய கிறிஸ்து மேலே உங்கள் அஸ்திபாரம் இருக்கிறதுனால யாரும் உங்களை அசைக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது 12வது. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஒருவேளை கண்டிப்பாக ஞானத்தை கொடுக்கறது கர்த்தர். அறிவு நம்ம கற்றுக்கொள்வது தான் அறிவு. சரிண்ணா? அக்வயர் நாலேஜ் ஃப்ரம் புக், ஃப்ரம் அவர் டீச்சர்ஸ், ஃப்ரம் அவர் எல்டர்ஸ், பெரியவங்ககிட்ட இருந்து, இதெல்லாம் அறிவு. ஆனால் ஞானம் என்பது அவர் கொடுக்கறது தான். டைரக்ட்லி ஃப்ரம் அபவ். கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்கிறார். பைபிளே சொல்லி கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அப்போ அறிவு வேற, ஞானம் வேற. நாலேஜ், அறிவை நம்ம நம்மளா வளர்த்துக்கிடணும், நம்மளா வளர்த்துக்கணும். நிறைய புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக, நிறைய பெரியவர்களுடைய சொற்பொழிவை கேட்கறதுனால, சில டீச்சிங் கேட்கறதுனால அதுக்கு இருக்கும். சில ஆசிரியர்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறத மாணவன் ஒழுங்காக புரிஞ்சிட்டானா அவன் புக்கை எடுத்து படிக்க வேண்டியதில்லை. அப்படி சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ்லாம் உண்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அந்த வாய் ஞானத்தை வெளிப்படுத்தினா ஆண்டவர் நீதிமானுக்கு தம்முடைய ஞானத்தை கொடுக்கிறாரு. கடைசியா 13வது 32ஆம் வசனம். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன பிரியமோ அதை தான் நீதிமானுடைய உதடுகள் பேசும். ஆண்டவருக்கு பிரியமானது எதுவோ அதுதான் நீதிமானுடைய உதடுகள் பேசும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10ஆம் அதிகாரத்தில் இந்த 13 காரியங்கள் இருக்கிறது. இது நான் வேகமாக உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போய் கூட திருப்பி அதை படிங்க. இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை இந்த 13ஐயும் சுருக்கமாக அதை பாதி குறிப்பாக நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? முதலாவது, உங்களை ஆண்டவர் பட்டினியாக போட மாட்டார். ரெண்டாவது, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் என்ன செய்யணும்? கரெக்டாக இருக்கணும். சில உதடுகள், நம்முடைய வார்த்தை, எல்லா காரியங்களையும் நம்ம ரொம்ப சரியாக செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூணாவது, நீதிமான பிரயாசத்தை ஆண்டவர் அவன் என்ன விரும்புகிறாரோ அதை அவனுக்கு கொடுக்க போகிறார். இது ஒரு அருமையான ஒரு காரியம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை அந்த ஓன் தேவையை அவர் சந்திப்பாருங்க. உங்கள் தேவையை அவர் சந்திப்பார். ஆமாம், அவர் சந்திப்பார். கரெக்டாக சரியான நேரத்தில், ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் கரெக்டாக உங்களுக்கு கொடுப்பார். முன்னாலேயும் போகாது, பின்னாலேயும் போகாது. சரியாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். அடுத்து சொல்லப்போனால், நீங்கள் அஸ்திபாரம் உலகத்துக்காக போடாதுங்க, நித்தியத்துக்காக போடுங்க. ஹல்லேலூயா. நித்தியத்துக்காக போடுங்க. கடைசியாக, நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல, உங்கள் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு நீங்கள் நவுன்றக்கூடாது. நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஒருவேளை இந்த 13 காரியத்தை நான் சுருக்கமாக 5 காரியத்தில் நான் முடிச்சிட்டேன். இது இஸ் எ வெரி பேசிக் அண்ட் ஃபவுண்டேஷன். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதுங்க. உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் சரியாக இருக்கணும். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நம்ம வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள்
அசைக்கப்படாதபடி இருங்கள். உங்கள் அஸ்திபாரத்தை உறுதியாக்குங்கள். நீங்கள் விரும்புகிறதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let us all stand. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறோ அதை குறித்து தான் இன்னைக்கு உங்களோடு கூட பேசினேன். எவ்வளோ ஆழமான சத்தியங்கள் இருக்குது பாருங்க. ஆண்டவர் நம்மளை நீதிமானாகளாக மாற்றுறதுக்கு அவர் விரும்புகிறாருங்க. இன்னைக்கு நீதிமானா உங்களை மாற்றுறதுக்கு விரும்புகிறதுக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? அர்ப்பணிப்பீங்களா? அர்ப்பணிப்பீங்களா? அதுதான் முக்கியம். 3 வசனத்தை ஆரம்பத்தில் அதனால தான் உங்களுக்கு நான் வாசித்து காமிச்சேன். நியாய பிரமாணத்தினால உன் கிரியைகளினால நீ நீதிமானாக மாற முடியாது. Not by your efforts, not by your good works. ஆற்ற முடியாது. நீதிமானா மாத்திரம்னா அவருடைய இரத்தத்தினால நீ கழுவப்பட்டிருக்கணும். இது ஃப்ரீ, அப்சல்யூட்லி ஃப்ரீ. இது இலவசம். இது இலவசம் ஐயா. இது இலவசம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இது இலவசம். தேங்க்யூ லார்ட். அவருடைய ரத்தம் நீ கழுவணும், மீட்கப்படணும். நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள, நீ நீதிமானாக மாற்றி விடுவாய். நீ நீதிமானாக மாறப்பட்டு விடுவாய். பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், சட்டத்திட்டங்கள் ஒன்றும் உன்னை நீதிமானாக மாற்ற முடியாது. வெரி சிம்பிள். இயேசுவின் ரத்தம் உன்னை நீதிமானாக மாற்றும். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்தும். இயேசுவின் ரத்தம் உன்னை நீதிமானாக மாற்றும். அதை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொள்வியா? தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் இன்றும் என்று பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. கர்த்தரின் கை குறுகவில்லை பார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. எல்லாரும் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே நீ கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் நிலைத்திருப்பாய், தலைமுறையாய் தலைமுறையாய். கடைசி ஸ்டான்ஸா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் திருச்சபையை அழைக்கிறார். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக நாம் அழைக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி. எஸ், திருச்சபையே நீ கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காரியம். சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். இது கிரியை செய்கிற காலம். எஸ்,
We have to act it. திருச்சபையே நீ கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே. எல்லாரும் விசுவாசியே நீ கலங்காதே. எல்லாரும் சேர்ந்து விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். அப்படியே நின்றவாறு கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உங்களை நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு நிமிஷம் கொடுக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். Am I a righteous person? நான் ஒரு நீதிமானா கேட்குறீங்களா? இல்லைன்னா இது இலவசங்க, இலவசம். நீ நீதிமானாக மாத்திரக்கு நீ விளைக்கிறையை செலுத்த வேண்டியதில்லை. It is absolutely free. உனக்காக ஒருத்தர் விளைக்கிறையும் செலுத்திட்டாரு. இது இலவசம். இந்த இலவசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீ என்ன செய்யணும்? இயேசு என் பாவத்துக்காக இரத்தத்தை சிந்தினார், மரித்தார். அப்படி இரத்தம் என் பாவத்தை கழுவும். அதை நீ நம்பு. விசுவாசியா? அதான் இப்ப பாடணும். விசுவாசி, ஏற்றுக்கொள். அவ்வளவுதான். You will become a righteous. நீ நீதிமானாகி விடுவா. உன் புண்ணிய கிரியைகள், தான தர்மங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கண்டிப்பா செய்யணும், செய்யணும். நீ நீதிமான்னா நீ கையை கட்டிட்டு இருக்க மாட்டா. உன் கை கொஞ்சம் விரியாதான் செய்யும். ஹல்லேலூயா. If you are righteous, நீ உனக்கு நீ வச்சிருக்க மாட்டா. ஏழைகளுக்கு கொடுப்பா, இல்லாதவங்களுக்கு உதவி செய்வா. அதை உன் கண்ணு பார்த்துட்டு இருக்காது, உன் கையை பார்த்துட்டு இருக்காது. Certainly you help others. நீ நீதிமானா இருக்கும்போது. ஆனா ஒன்லி அந்த கிரியைகள் உன்னை நீதிமானாக மாற்ற முடியாது. நியாயப்பிரமாணம் உன்னை நீதிமானாக மாற்ற முடியாது. இயேசுவின் ரத்தம் மட்டும் தான் உன்னை மாற்ற முடியும். இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறா? How about you? ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை பரிசோதித்து உன்னை சரி செய்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 13 காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. உன்னை பட்டினி போட மாட்டாரு. நீ விரும்புகிறத உனக்கு கொடுப்பார். உன் ஆஸ்திபாரம் திடமானதா இருக்கட்டும். உன்னை ஒருத்தனை கூட அசைக்க முடியாது. உன் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள், காத்துக்கொள். தேங்க்யூ ஜீசஸ். அன்புள்ள இயேசு சாமி, இன்னைக்கு யாரெல்லாம் உண்மையா ஜெபிக்கிறாங்களோ, என்னை ஒரு நீதிமானாக மாற்றும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருள் செய்யும் அப்பா. அவர்களை நீ நீதிமானாக மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் தியானித்த அத்தனை குறிப்புகளிலும் உள்ள ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். நீதிமானுடைய சிரசில் உடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறீர். இன்றைக்கு யாரெல்லாம் எங்களை நீதிமான்களாக மாற்றும் என்று கேட்கிறார்களோ, கேட்கிற பிள்ளைகளுடைய சிரசின் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது பொழிவதாக. அவர்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, இறங்குவதாக. உம்முடைய கிருபையினாலே நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இந்த பிரார்த்தனையிலே, இந்த செய்தியிலே என்னோடு கூட இணைந்திருக்கின்ற
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். bless each and everyone. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை மாத்திர கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை புகழ் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே